இந்த சொசைட்டியில் பெண்களை வந்து ஒரு பக்கம் ரொம்ப மதிக்கிறவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துகிறவங்க அசிங்கப்படுத்துகிறவங்க இந்த சொசைட்டியில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவங்கள என்ன வேணாலும் பேசிடலாமா? எது வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லலாமா? இது எவ்வளோ பெரிய தப்பு இது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் த்ரிஷா இவங்கள பற்றி ஏடிஎம்கேயில் இருக்க சில பேர் பேசுனதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்த டாபிக் நான் பேச வேணாம் தான் நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக இது ஒரு நியூஸாக வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா, இது தேவையில்லையேன்னு நினச்சேன். பட் அவங்களே வந்து ட்விட்டரில் போட்டிருக்கிறதால சரி ஓகே, அவங்களே வந்து முன்னாடி வந்து ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க த்ரிஷா அவர்களே, அதனால தான் வந்து இதை பேசலான்ற ஒரு டிசிஷன். பட் இப்போ கூட நான் என்ன நடந்ததுன்றதுலாம் ஆல்மோஸ்ட் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் என்னோட டாபிக் வந்து அது கிடையாது. ஒரு கேர்ளை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆனால் இவங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறது, அவ இவன் சொல்கிறது, இப்படி ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தைகளால் பேசியிருக்கிறாங்களே. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணி இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் நம்ம. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஸ்டே டியூன் வித் மீ. ஆக்ட்ரஸ் த்ரிஷா இவங்கள பற்றி எக்ஸ் ஏடிஎம்கே செக்ரட்டரி ஏவி ராஜு இவங்க வந்து ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க. இவங்களுக்கும் எக்ஸ் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் ஏடிஎம்கே எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை. நடுவில் இவங்களையும் இழுத்து விட்டாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப அநாகரிகமாக ரொம்ப பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. எப்படி நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு மீடியாவுக்கு முன்னாடி மைக்குக்கு முன்னாடி பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு கான்ஷியஸாக பேசணும். அவங்க என்ன உங்கள் வீட்டில் வேலை செய்தாங்களா, இல்லை உங்கள் வீட்டில் மாடு மேய்ச்சாங்களா? அவங்கள எப்படி நீங்கள் இவ இன்னைக்கு செலிபிரிட்டி, அவங்க ஒரு செலிபிரிட்டி சொசைட்டியில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, ஒரு பல கோடி சம்பாதிக்கிற ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச மதிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை? அது எப்படி இவன் சொல்கிறது? இப்போ எதுக்கோ வந்து மகளிர் அணி அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறீங்க, எதுக்கோ பேசுகிறீங்க. ஏன் இதுக்கு வந்து இவங்க போனாங்க வந்தாங்க, காசு வாங்கினாங்க, காசு கொடுத்தாங்க, இதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் தெரியாது. முதல்ல அப்படியே இருந்தாலும் இதை பற்றி மீடியாவில் பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு. யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை பற்றி நான் அவங்க தப்பு செய்தாங்கன்னு சொல்ல, செய்யலன்னு சொல்ல, நம்மளுக்கு தெரியாது அதை பற்றி. ஸோ அதை பற்றி நம்ம பேசல. பட் ஆனால் ஒரு பொண்ணை பற்றி ஒரு தப்பான நியூஸை எப்படி நம்ம வந்து மீடியாவில் போடலாம்? தப்பு இல்லை அது. இது எந்த அளவுக்கு தப்பான விஷயன்றது கொஞ்சம் நம்ம யோசிச்சோன்னா நம்மளுக்கு புரியும். அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அவ இவன் தான் பேசுறாரு. இன்னைக்கு வைஃபே அப்படி பேசக்கூடாதுன்றது நம்மளுக்குலாம் தெரியும். இது ஒரு மீடியா பர்சன், ஆஸ் அ மீடியா பர்சனாக நான் எனக்கும் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு மீடியாவில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கூட ஒரு பப்ளிக் சென்ஸ் இல்லாமே போட்டிருக்காங்க. அவர் பேசுகிறாரு, அதெல்லாமே மியூட் பண்ணாமே போட்டிருக்காங்க. அவ இவ இப்படிலாம் பேசுகிறாரு, அதெல்லாம் மியூட் பண்ணாமே போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு. அதெல்லாமே வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. வியூஸ் கிடைக்கணும், நம்ம ரொம்ப பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஆஸ் அ மீடியா பர்சனாக இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றின தவறான விஷயம் வந்ததுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ நல்லது இல்லையா? ஏன் அதை நம்ம பண்ணணும்? அப்படி கேவலமான பப்ளிசிட்டி நம்மளுக்கு தேவையா? இதை மீடியா பர்சன்ஸ்க்கு தான் கேட்குறேன். இதை பப்ளிஷ் பண்ணவங்க வந்து அந்த ஒரு பப்ளிக் சென்ஸே இல்லாமல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றி அன்றைக்கி ஏற்கனவே மன்சூர் அலிகான் பேசினார். இதே மாதிரி தான் அவர் பேசினப்போ மட்டும் எத்தனை பேர் கொந்தளிச்சாங்க, எத்தனை பேர் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசினாங்க. இன்றைக்கி எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? இன்றைக்கி ஒருத்தருமே வாய் திறக்க மாட்டேன்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு சேரன் சார் மட்டும் தான் பேசியிருக்கிறாரு. அப்புறமா ஒவ்வொருத்தராக பேசுவாங்கன்னு பார்த்தா அப்போ கூட ரொம்ப பேர் பேசலை. இண்டஸ்ட்ரியில், உங்கள் இண்டஸ்ட்ரியில், சினி இண்டஸ்ட்ரியில் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு லேடியை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு தப்பா. நீங்கள் இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நீங்கள் கேட்கலன்னா யார் கேட்பா? எங்கே போனாங்க? குஷ்பு மேடம்ல இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, கஸ்தூரி மேடம், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களே. அவங்களாம் அடிக்கடிக்கு குரல் கொடுப்பாங்க. அவங்களாம் எங்கே போனாங்க? மைக்கு கிடைச்சா யாராவது மைக்கை நீட்டினா நம்ம நினச்சது பேசிடணும், வாய்க்கு வந்ததை பேசிடணும். இதுவே இப்போ சப்போஸ் இந்த ஏவி ராஜு அவங்க தங்கச்சியை பற்றியோ, இல்லை அவங்க அம்மாவை பற்றியோ, இல்லை அவங்க அக்காவை பற்றியோ, இல்லை அவங்க ஒய்ஃபை பற்றியோ ஏதாவது ஒரு தப்பான விஷயம்னா இப்படி பேசுவாரா? மீடியா முன்னாடி, பப்ளிக் முன்னாடி இப்படி பேசுவாரா? நம்ம ஒரு லேடியை பற்றி பேசுகிறோமே, ஒரு பெண் பற்றி பேசுகிறோமேன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அவ்வளோ கேஷுவலாக அப்படி ஒரு அநாகரிகமாக பேசியிருக்காங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? முதல்ல அவ்வளோ யோகியமாக இருக்கிற இவருக்கு என்ன வேலைங்க? கூவத்தூரில் இவருக்கு என்ன வேலை? இவரு நான் ரொம்ப நல்லவன் வல்லவன் சொல்கிறாருல்ல, அப்போ இவருக்கு என்ன வேலைங்க? இவரும் அங்கே தானே இருந்திருக்கிறாரு. அத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தார்? இது நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? மேடம் ஜெயலலிதா அவங்க இறந்தப்போ நடந்த விஷயம் இது. அது இன்னைக்கு தான் வாய் திறக்கிறார். அப்போ நீங்களும் வந்து தப்பானவங்க தானே. ஸோ தப்பானவங்க சொல்கிறது எப்பவுமே எடுப்படாது இந்த சொசைட்டியில். ஸோ உங்கள் பேச்சை யாருமே வேணா இன்னைக்கு அது பற்றிக்கிட்டு எரியலாம். பட் உங்கள் பேச்சை மக்கள் நம்பவும் மாட்டாங்க, உங்கள் பேச்சை மக்கள் மதிக்கவும் மாட்டாங்க. இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டா ஆப்பு.
நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், ஆனால் மட்டமான கேவலமான பப்ளிசிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பசங்களோ உங்கள் ஒய்ஃபோ உங்களை பெற்றவங்களோ நாளைக்கு வெளியே தலை காட்டுறதுக்கு அசிங்கப்படுவாங்க. இப்பேற்பட்டவங்களுக்கு அப்பாவா நம்மளுக்கு வந்திருக்காங்களே, இப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம ஒய்ஃபாக போயிருக்கிறோமே, இப்பேற்பட்ட புள்ளையை பெற்றிருக்கிறோமேனு உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஒய்ஃப் உங்கள் பசங்க தான் கேவலப்படுவாங்க வெளியே தலை காட்ட. ஒரு சென்ஸே இல்லாமல் ஒரு லேடியை பற்றி எப்படி பேசணுன்றது சென்ஸே இல்லாமல் பேசியிருக்கிறீங்க. ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மீடியா பர்சன்ஸ் கூட இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாமே. எத்தனையோ விஷயங்களை நம்ம பேர் சொல்லாமல் ஊர் சொல்லாமலாம் போடுறோம் இல்லை, அதே மாதிரி போட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அதை வெளியில் சொல்லுங்கள், ஆனால் அந்த பேரை ஹைட் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் அவர் பேசின சில விஷயங்களை மியூட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டால் அது மீடியாக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லையா? அதே மாதிரி தான் ஆக்ட்ரஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க, நீங்கள் எப்படி ஒரு லேடி அந்த மாதிரி தான் அவங்களும் ஒரு லேடி. பட் அவங்களுக்காக யாருமே பேசின மாதிரி தெரியலையே. சரி, அட்லீஸ்ட் ஹீரோஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹீரோஸ் யாராவது பேசினாங்களான்னு அவங்களும் யாரும் பேசின மாதிரி தெரியல. நீங்களே அவங்கள விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனை நீங்களே விட்டு கொடுத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பர்சன் நீங்களே விட்டு கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு வரவங்க போகிறவங்களாம் உங்களை கேவலப்படுத்துவாங்க. வரவங்க போகிறவங்களாம் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அது நாளைக்கு அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. அசிங்கப்படுறதுக்கு இன்னைக்கு இவங்களுக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இது நான் ஹீரோஸையும் கேட்குறேன், ஹீரோயின்ஸையும் கேட்குறேன், இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தான் கேட்குறேன். இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை பற்றி பேசினாலோ அதை பற்றி கண்டனம் தெரிவித்தா மட்டும்தான் நாளைக்கு இதை பற்றி யாராவது இப்படி பேசுறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. வரவங்க போகிறவங்களாம் நாளைக்கு பேச ஆரம்பிப்பாங்க உங்களை கேவலமாகவும் அசிங்கமாகவும். பரவாயில்லையா உங்களுக்கு? எல்லாருமே வாய் மூடிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி மன்சூர் அலிகான் சார் பேசினப்போ எத்தனை பேர் பேசினாங்க, எத்தனை பேர் கொந்தளிச்சாங்க, எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? அவருக்கு நான் மட்டும் அவர் எழுச்ச வாயா உங்களுக்கு? அதுக்காக நான் அவர் பேசுனது ரைட்டர்லாம் சொல்லலை. இங்கே அவர் பேசுனது 100% தப்பு. பட் அவரை கேள்வி கேட்ட எத்தனை பேர் இவங்களை கேட்க வேண்டியதானே? இவங்க அரசியல்வாதின்னு பயப்படுறீங்களா? பொலிட்டீஷியன்ஸ்ன்றதால ஒரு பயமா? மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்ததால் தான் அவங்க அரசியல்வாதி, இல்லைன்னா அவங்க ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. மகளிர் ஆணையம் எங்கே போச்சு? ஆக்டர்ஸ் எங்கே போனாங்க? ஆக்டர்ஸ் எங்கே போனாங்க? இண்டஸ்ட்ரியில் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்களாம் எங்கே போனாங்க? நான் ஏன் என்ன நடந்ததுன்னு பேசாமையே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மறுபடியும் நானும் பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. அது நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் எனக்கு தேவை இந்த மாதிரி சில கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருந்தது, அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். மக்களே கொஞ்சமாவது பார்த்து, இப்போ ஓட்டு போட போகிறீங்க, பார்த்து உஷாராக கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி தரங்கெட்டவங்க தான் நம்மளை இத்தனை நாள் ஆட்சி செய்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஏடிஎம்கே மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆளுங்க எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. பட் நம்ம தான் தெளிவாக யோசித்து நம்மளுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க, நம்மளை யார் கரெக்டாக ஆட்சி செய்வாங்க, நம்மளுக்கு நல்லது யார் செய்வாங்கன்றது, அதுவும் முக்கியமாக தகுதியானவங்க. மக்களை ஆள்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு சில தகுதிகள் வேணும். ஸோ வரப்போகிற எலெக்ஷன் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை, தெளிவான முடிவாக எடுத்து நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. அதுக்காக ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு நான் சொல்ல, டிஎம்கேல இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல. இத்தனை கட்சியிலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை அந்தந்த கட்சியில் இருக்க தலைமை தான் வந்து முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கணுமா, வச்சுக்கக்கூடாதா, இவங்களை தூக்கி தூரம் போடணுமா வேணாவான்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுருந்தா எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி நிச்சயமாக முன்னுக்கு வர முடியாது. அப்படியே நல்ல பேர் இது வரைக்கும் சம்பாரிச்சிருந்தாலும் இனிமேல் சம்பாதிக்க முடியாது. அதனால் மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மக்கள் ரொம்ப தெளிவாக முழிச்சுக்கிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அதனால் எல்லா கட்சி தலைவர்களும் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் கட்சியை வழி நடத்துங்க, நல்லவங்களை கூட வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மக்கள் உங்களை அப்படின்றதுக்குள்ள தூக்கி தூரம் போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரியுது. ஓட்டு போடுறதுக்கு தான் 18 வயசு தேவை. ஆனால் இன்றைக்கி 15 வயசு பையனு கூட அரசியல்னா நல்லாவே தெரியுது, சினிமானா என்ன நல்லாவே தெரியுது, எதில் வருமானம் வருது, எதில் வருமானம் வரல, யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாது, எல்லாமே இன்றைக்கி 15 வயசு பையனு கூட தெரியுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உலகம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி டேட்டாஸும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு டைம் அன்றைக்கி கம்யூனிகேஷன் சரியாக இல்லை, அதனால் ஒரு விஷயம் மக்களை வந்து ரீச் ஆகிறதுக்கே பல நாள் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி செகண்ட்ஸ் போதும் எது நடந்தாலும் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லவங்களை கூட வச்சுக்கோங்க, நீங்களும் நல்லவங்களாக இருங்க. அப்போ மட்டும்தான் உங்கள் கட்சியை நீங்கள் நடத்த முடியும். இல்லைனா மக்கள் உங்களை தொலைச்சிருவாங்க. ஒரு 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 பொண்ணை மதிக்க தெரியல, இவர் வந்து எக்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு, என்ன லட்சத்தில் இருந்திருக்கிறார் பாருங்கள். அதுவும் ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேட்ட ஆதாரம் இருக்கானா, இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே போகிறதுன்னு கேட்குறாரு. அப்போ ஆதாரமே இல்லாத விஷயத்த வாய்க்கு வந்தபடி எது வேணாலும் சொல்லிடலாமா, எது வேணாலும் பேசிடலாமா, யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசிடலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போது அதையே நீங்கள் இவ்வளோ பகிரங்கமாக போடுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறோம். நானும் ஒரு மீடியா பர்சனாக மீடியா கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது, எதை இன்டைரக்டாக சொல்லணும், எதை டைரெக்டாக சொல்லணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். கண்டிப்பாக அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த சொசைட்டிக்கு தகுதியானவங்க. ஸோ எந்த நியூஸாக இருந்தாலும் எதை எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும்
சேனல் பாப்புலாரிட்டிக்காகவும் நம்ம இது மாதிரி கேவலமான கீழ்த்தனமான வேலை செய்ய வேணான்றது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ த்ரிஷா அவர்கள் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண் குழந்தைக்கோ இல்லை நம்ம அக்காக்கோ அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ நடந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும். இப்போ அந்த ஃபேமிலிக்கு அப்படி தானே இருக்கும். அந்த ஃபேமிலிலையும் இன்னும் லேடிஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்கள பெற்றவங்க இருக்காங்க, அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி இவ்வளோ பப்ளிக்காக இதை போட வேண்டிய அவசியமே, அதுவும் ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீடியா பர்சன்ஸ் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற ரிக்வஸ்ட், இனிமேவாவது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் போடணும்னு நினச்சாலும் கொஞ்சம் இன்டைரக்டாக போடலாமே. டைரெக்டாக அவங்களை அட்டாக் பண்ணுறது எதுக்கு, தேவையில்லையே. ஒரு பொண்ணை வந்து அவங்க தப்பு செய்தே இருந்தாலும் அவங்கள இப்படி பப்ளிக்கில் அசிங்கப்படுத்தணுன்ற அவசியம் இல்லையே நம்மளுக்கு. ஆனால் அவங்க செய்தாங்களா இல்லையான்றது நம்ம எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, சொன்னவங்களுக்கே தெரியாது. அதனால் நம்ம அதை பற்றி பேசவே வேண்டாம். அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும், அவ்வளோதான். நம்ம அதை பற்றி அதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ இனிமேவாவது கைண்ட்லி இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது, இந்த சொசைட்டிக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். இந்த சேம் டைம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இதே மாதிரி நீங்கள் எனக்கு என்ன அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நாளைக்கு யார் வேணாலும் எது வேணாலும் உங்கள் கூட இருக்கிறவங்கள நாளைக்கு உங்களுக்கே கூட நடக்கலாம் இந்த மாதிரி. அதனால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாருமே ஒன்று சேர்ந்து கேட்க ஆரம்பிங்க. எனக்கு என்னன்னு இருந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது கூட நான் த்ரிஷா மேடம் வந்து ட்வீட் பண்ணதால தான் அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்குது, இவங்களோட செயல்கள்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, இதுக்கு நான் கண்டிப்பாக ரியாக்ட் ஆவேன், என்னோட லா டீம் வந்து டெஃபினட்டாக இதுக்கு சர்டன் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க ட்வீட் பண்ணி இருக்கிறதால இதை பற்றி நானும் பேசணும்னு நினச்சேன். அப்போ கூட நான் நடந்தது எதுவுமே பேசலை, ஏன்னா அதெல்லாம் தேவையான அளவுக்கு நிறைய சேனல்ஸில் பேசிட்டாங்க. பட் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அதை நம்ம கேட்கணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது. அதனால தான் இந்த சேனலில் இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கான காரணம். ஏன்னா இல்லைன்னா நிச்சயமாக நானும் வந்து இதை பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா இது தேவையில்லை, ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு ஊதி பெருசாக்கி அவங்களுக்கு மன உளைச்சல். இது எத்தனையோ பேர் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் அது தேவையில்லாத ஒரு ரோல் மாடலாகவும் தேவையில்லாத ஒரு எக்ஸாம்பிளாகவும் மாறிடும் அது. அதனால் இது அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. பட் அந்த மேடமே பேசுகிறதால, த்ரிஷா மேடமே பேசுகிறதால சரி, நான் அப்போ கூட அதில் இருக்கிற முக்கியமான ஒரு நியாயத்தை பற்றி மட்டும் தான் பேசணும்னு நினச்சேன். அந்த நியாயத்தை தான் நான் இப்போ பேசுனேன். பெண்களை மதிக்கணுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கடைப்பிடிச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மீம்ஸ் போடுறவங்க அவங்களும் கொஞ்சம் இந்த நெட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய மீம்ஸ் பார்த்தேன், ரொம்ப கேவலமாக அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப கேவலமான மீம்ஸ் தான் போடுறீங்க. தேவையில்லையே. அப்படி அடுத்தவங்களை நம்ம கேவலப்படுத்துறதுலையும் அசிங்கப்படுத்துறதுல அவங்கள வந்து அப்படி இழிவுபடுத்துறதுல நம்மளுக்கு என்ன சந்தோஷம்? இல்லை அதுக்கு நம்மளுக்கு காசு வருதுன்னா அந்த காசு தேவையா? கேவலமாக இல்லை? இதோட நம்ம இந்த மாதிரி ஒருத்தரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு வேறு ஏதாவது செய்துட்டு போயிடலாமே. இந்த மாதிரி மீம்ஸ் போடுற நெட்டிசன்ஸு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அக்கா தங்கச்சி பற்றி போடுவீங்களா எப்படி? அது ஏன் வேறு பெண் அப்படின்னா, அதுவும் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவ்வளோ ஒரு கேவலம். இப்போ தான் கொஞ்ச நாளாக ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிட்டு வருது. ஒரு டைம்லலாம் ஆக்ட்ரஸ்னாலே வீடு கூட தரமாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். இப்போ தான் அவங்களுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைச்சிட்டு வருது. அதெல்லாம் நம்ம ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? எத்தனையோ தொழில் இருக்கிற மாதிரி ஆக்டிங்கும் ஒரு தொழில், அதை அவங்க பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டோரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அது அவங்களோட தொழில். ஸோ அதனால் நம்ம அவங்கள வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறதும் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ நெட்டிசன்ஸ் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டிக்கு. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த சொசைட்டியை பாழ் பண்ணுற மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்ஸ். நான் சொல்கிறது இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட்டை போடுறவங்கள மட்டும். இதே மீம்ஸ் போடுற எத்தனையோ நல்ல கண்டென்ட் போட்டு வைரலாக்கி நல்ல விஷயத்துக்கு சொல்யூஷன் தேடி கொடுத்த எத்தனையோ மீமர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நான் பேசலை. இந்த மாதிரி கேவலமான இழிவான செயலை செய்கிற மீம்ஸ் பண்ணுற அந்த மீம்ஸ் போடுறவங்கள மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா மீம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பொதுவாக சொல்லிட முடியாது. எத்தனையோ மீம்ஸால் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்கிற அந்த நெட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்கிறதோட நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாம். ஸோ தயவுசெய்து இந்த மீம்ஸ் போடுற நெட்டிசன்ஸும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, இந்த சொசைட்டிக்கும் நல்லது, ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தரை பற்றி கேவலமாக பேசி மீம்ஸ் போடுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஏதாவது ஒன்றத்தை பேசுறதுக்கு இன்னொருத்தர் ரெடியாக இருப்பாங்க. அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே? ஏன்னா நிறைய மீம்ஸ் பார்த்தேன், ரொம்ப கேவலமாகவும் அவங்கள ரொம்ப ஒரு ஹராஸ் பண்ணுற மாதிரி நிறைய மீம்ஸ் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப தப்பு, வேண்டாம். கொஞ்சமாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்து போனோம். லெட்ஸ் சி நம்ம என்ன நினச்சோமோ அதை சொல்லிட்டேன் இந்த சொசைட்டிக்கு முன்னாடி. எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி கேவலமாக பேசின இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகுது என்னன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய். உங்களோட வேல்யூபிளான டைம் ஒரு 2 minutes எனக்காக ஒதுக்குங்க.
ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. என்னால முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு நோட்டோ பெண்ணோ வாங்கி கொடுக்குறதோ, இல்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் முடியாதவங்க இல்லாதவங்கன்னா ஒரு 500 200 300 கொடுக்குறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இது நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி என்ன இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது சின்ன சின்ன உதவியா தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் தனித்தனியா செய்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் காசோ பணமோ இல்ல, உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகும்போது, நிச்சயமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிற அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம யாராருக்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோன்றது உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஏதோ ஒரு குழந்தையோட மருந்து செலவுக்கோ, ஏதோ ஒரு குழந்தையோட படிப்பு செலவுக்கோ, எத்தனையோ வயசானவங்களுக்கு உதவ போகுதுன்றதை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு நல்லது இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.